ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, ராஜ அலங்காரத்தோடு இன்றைய தினம் உனக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதிர்ஷ்ட எண்ணை உன்னை தேடி அனுப்பி வைத்திருக்கின்றேன். இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண். உடனே தொட்டு உனக்கான அதிர்ஷ்டத்தை நீ தக்க வைத்து கொண்டிருக்கின்றாய். பலவிதமான ஆசைகளை மனதிற்குள் வைத்து கொண்டு எப்படியாவது நிறைவேறியே ஆக வேண்டும் முருகா என்று மனதிற்குள் போராடி கொண்டிருக்கின்றாய். என்னிடம் சரணடைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய விருப்பப்படி அனைத்தையும் நான் உனக்கு கிடைக்க செய்வேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமாக மாற இருக்கின்றது. ராஜ வாழ்க்கையை நீ வாழக்கூடிய அளவிற்கு உனக்கு அதிர்ஷ்டம் நிரம்ப கிடைத்திருக்கின்றது. என் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது நீ எதை இழந்த பொழுதிலும் அது உனக்கு சுலபமாக மீண்டும் கிடைத்துவிடும். ஒன்றை முக்கியமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை எதிர்ப்பவர்கள் எல்லாம் உன்னுடைய எதிரி என்று நினைத்து விடாதே. அதே போல் உனக்கு ஆதரவாக இருப்பவர்கள் எல்லோரையும் உனக்கு நன்மை பயப்பவர்கள் என்றும் நினைத்து விடாதே. என் அன்பு குழந்தையே, மாறி மாறி சில சமயங்களில் வேடமிட்டு உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். காயங்கள் என்றுமே உனக்கு நிரந்தரமானது அல்ல. சிலரால் காயங்கள் ஏற்படுகின்றது என்றால் அவர்களாலேயே அதற்கு மருந்தும் இடப்படும். நீ கடந்து வந்த காலம் எந்த ஒரு உன் மனத்தில் கள்ளம் கபடமற்ற காலம். அதனால் பெரிய சோதனைகளையும் வருத்தங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து உன்னுடைய மென்மையான மனம் புண்பட்டு இருக்கின்றது. உன்னுடைய நல்ல குணத்திற்கு நீ சந்தித்த சோதனைகள் கூட உனக்கு நல்லனவாக நிச்சயம் மாறக்கூடும். உன்னை வாழ்த்துபவர்கள் இல்லை என்றாலும் உன்னை தாழ்த்துபவர்கள் இல்லாமல் இருந்தால் போதும் என்று நீ நினைக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னை தாழ்த்துபவர்கள் கூட வாழ்த்துகின்ற அளவிற்கு நிலைமையை நான் மாற்றி விடுவேன். கசப்பான நிகழ்வுகளும் அனுபவங்களும் பல உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதால் வாழ்க்கையின் மீது ஏனோ உனக்கு ஒருவித வெறுப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எதற்காக வாழ்கின்றோம் இந்த வாழ்க்கையை என்று சில சமயங்களில் வெறுப்பும் ஏற்பட்டு விடுகின்றது. எந்த ஒரு வெறுப்பும் உனக்கு வேண்டாம். எந்த ஒரு கவலையும் பயமும் உனக்கு வேண்டாம். உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது. நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் நீ எதிர்பார்க்காத வாழ்க்கையையும் உனக்கு நான் அமைத்து கொடுக்க போகின்றேன். இனி வரும் காலம் உனக்கு மகிழ்ச்சி நிறைந்த காலமாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, நான் என் நேரமும் உன்னை கவனித்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான உலகத்தை படைக்கும் ரகசியம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்றது. நீ எந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை உனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உருவாக்குகின்றாயோ அதற்கேற்ப உன்னை சுற்றியுள்ள நிகழ்வுகள் நடப்பதை உன்னால் உணர முடியும். எதிர்மறை எண்ணங்கள் உன்னை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றது. ஆனால் நீ உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களுக்கு ஒரு பொழுதும் கட்டுப்படக்கூடாது. என்னுடைய பார்வை உன்னுடைய குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது. உனக்கு இருந்த கஷ்டம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகின்றது. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க உன் முருகன் நான் வந்து விட்டேன். என் அன்பு குழந்தையே, இனி எந்த ஒரு கவலையும் பயமும் உன் வாழ்வை பற்றி உனக்கு வேண்டாம். முருகனின் துணை இருக்கையில் எல்லாம் மாறும், விரைவில் மாறும். அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் என்று முழுமையாக நீ நம்பு. உன்னுடைய நம்பிக்கையில் நான் வாழ்கின்றேன். என்ன துன்பம் வந்த பொழுதிலும் மனதில் எந்த ஒரு சலனமும் கொள்ளாமல் என்னுடைய நினைவிலேயே இரு. துன்பத்தை நான் போக்கித் தருவேன். எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உன்னை வந்து சேரும். உனக்கு நான் அள்ளித்தரக்கூடிய நேரம் இது. சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளப் போகின்ற நேரம் இது. உனக்கு உதவி செய்திட யாரும் இல்லையே என்று நினைத்து நீ மனம் உடைந்து நிர்கதியாக நிற்கின்ற அந்த சமயம் உன்னுடைய கரங்களை இறுக பற்றி கொண்டிருப்பவன் இந்த முருகன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நிழலாகவே உன்னோடு துணை நின்று காப்பேன். நம்பிக்கையை ஒரு பொழுதும் நீ இழக்கக்கூடாது. எல்லாம் நன்மைக்கு என்று நம்ப வேண்டும். சில விஷயங்களில் சில தடங்கல்கள் ஏற்படுகின்றது என்றால் அதற்காக ஒரு பொழுதும் வருந்தாமல் அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்று நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். உன்னுடைய மனநிலையை கவலைக்குள் நுழைக்காமல் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை நீ செய்து முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அந்த விஷயத்தில் உன்னுடைய உற்சாகத்தை முதலில் வெளிப்படுத்து. ஒவ்வொரு செயலையும் ஆனால் நிதானத்தோடு செய். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த விஷயத்தையும் செய்ய பழகாதே.
என் அன்பு குழந்தையே, நான் எப்பொழுதும் என்னுடைய தீவிர பக்தர்களுடைய பிரார்த்தனைகளை பொய்யாக்குவது இல்லை. உங்களுடைய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சர்வ மங்களத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ராஜயோகத்தை நான் தொடங்கி வைப்பேன். உன்னுடைய இல்லத்திற்குள் நான் நுழைந்திருப்பதால் உன் வாழ்விற்கான நன்மைகளை இனி ஒவ்வொன்றாக செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். அதிர்ஷ்டத்தை நீ வரவேற்று இருக்கின்றாய். இனி எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் உன்னை நெருங்கப் போவது இல்லை. எல்லா நேரங்களிலும் துணை நின்று காத்து உன்னுடைய தேவைகளை அத்தனையையும் நான் பூர்த்தி செய்து கொடுப்பேன். உன்னை சிலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்களை நினைத்து வருந்தாதே. உன் சூழ்நிலைகளில் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். நீ அவசரப்படாமல் இரு. சிலர் பழைய மாதிரி இல்லை, மாறிவிட்டார்கள் என்று எந்த ஒரு முடிவும் வேகமாக எடுத்தும் விடாதே. எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடு. அன்பாலும் பாசத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து துன்பத்தை அனுபவிக்காதே. பொறுமையாக இரு. மாற்றம் முழுமையாக வரும் என்று இந்த முருகனை நம்பி இரு. ஒரு பொழுதும் பயம் கொள்ளாதே. ஒரு நாள் கூட உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். எப்பொழுது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு துணையாக நிழலாக வந்து விடுவேன். நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனையை வைத்திருக்கின்றாய். அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன். உன்னுடைய வாழ்வை கலங்கடித்த அந்த பிரச்சனைக்கு நான் முடிவு கொண்டு வருவேன். இந்த முறை நீ என்னை சந்திக்க வரும்பொழுது நீ விரும்பிய அத்தனை வரத்தையும் நான் கொடுப்பேன். என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அத்தனை பிரச்சனைகளையும் நீ சமாளித்து விட முடியும். உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் கடந்து வந்திருக்கின்றாய். இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வாய். கலங்கிய நீரும் குடம்பிய மனமும் தெளிந்தே ஆக வேண்டும். இதுவும் கடந்து போகும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து வா. நீ அனுபவித்த அத்தனை துன்பங்களும் முடிவுக்கு வந்து விட்டது. தென்றல் போல இனி உன்னுடைய வாழ்க்கை சுகத்தை கொடுக்கும். என் அன்பு குழந்தையே, யாம் இருக்க பயமேன். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். உன்னுடைய பாதையில் உன்னுடைய செயலில் நீ உறுதியாக இரு. உன் மீது நம்பிக்கை வை. உன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்து செயல்படு. இந்த முருகனின் அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டமும் ராஜ வாழ்க்கையும் கிடைக்கும். தீராத பிரச்சனைகளும் நோய்களும் தீர்ந்துவிடும். மன மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளையும் நீ வாழ்வாய். எது நடந்தாலும் இந்த முருகனின் அருளால் நடக்கின்றது. அவர் பார்த்து கொள்வார். எல்லாம் சரியாகிவிடும் என்று என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழ். உன்னுடைய குறைகள் அனைத்தையும் தீர்த்து நிறைகளாக பல நல்லனவற்றை உன் வாழ்வில் நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கு வேண்டியதை நான் செய்து கொடுப்பேன். தோல்விகளை சந்தித்த பொழுது துவண்டு போகாமல் எழுந்து நின்றிருக்கின்றாய். என்னையே கதி என எப்பொழுதும் வணங்கி இருக்கின்றாய். இதைவிட வெற்றிக்கு வேறு வழி இல்லை. நல்லதே நடக்கும்.